உடல் எடை குறைவதற்கு சிம்பிளா நம்ம என்னென்ன ஃபாலோ பண்ணலாம்? நெறைய பதிவுகள்ல நம்ம பார்த்துட்டு வரோம். நெறைய பேர் கமெண்ட்ஸ்லயும் கேட்டீங்க, மேம் சிம்பிளா நான் வீட்ல ரெகுலரா ஃபாலோ பண்ற மாதிரி ஏதாவது மூலிகைகள் இருக்கா? குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுவதற்கு நமக்கு பயன்படுது. ரொம்ப முக்கியமானது அப்படின்னு. இந்த மாரி வைத்து டெய்லி காலையில இது எத்தனை நாட்கள் குடிக்கலாம்? 50லிருந்து 60 நாட்கள் தொடர்ந்து குடிக்கலாம். ஸோ இது குடிக்கும்போதே நம்ம உடல்ல நடக்கக்கூடிய மாற்றங்கள் மேஜிக் மாதிரி நிறைய விஷயங்கள் மைண்ட் செட் எல்லாருக்கும் நம்ம என்ன நினைக்கிறோம், ஏதாவது ஒன்று சாப்பிட்ணும் வெயிட் லாஸ் ஆகிட்டா ஓகே. ஆனால் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாமல் கண்டிப்பாக நமக்கு வியர்வை அதிகமாக வரணும். ஸோ பரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். உடல் எடை குறைவதற்கு சிம்பிளாக நம்ம என்னென்ன ஃபாலோ பண்ணலாம்? நிறைய பதிவுகளில் நம்ம பார்த்துட்டு வரோம். நிறைய பேர் கமெண்ட்ஸ்லையும் கேட்டீங்க, மேம் சிம்பிளாக நான் வீட்டில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுற மாதிரி ஏதாவது மூலிகைகள் இருக்கா அப்படின்னு. சித்த மருத்துவத்திலும் நிறைய குறிப்புகள் இருக்குது. அகத்தியர் மாமுனிவர் அருளால் தொடர்ந்து நம்ம நிறைய சித்த மருத்துவ குறிப்புகளை உங்களுக்கு கொடுத்துட்டு வரோம். ஸோ இந்த பதிவிலும் நம்ம உடல் எடை குறைவதற்கு ரொம்ப சிம்பிளாக என்ன ஃபாலோ பண்ணலான்றதை பார்க்கலாம். நம்ம கிளினிக் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர், ஆதம்பாக்கம், சென்னை. பொதுவாக இந்த ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப முக்கியம். ஸோ ஃபைபர் நார்ச்சத்து நிறைந்த பொருட்களை நம்ம எடுக்கும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உடல் எடை நமக்கு குறைய ஆரம்பிக்குது. இந்த ஃபைபர் கண்டென்ட் அப்படின்னு சொல்கிறது அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? நம்ம உடலில் அதுவும் குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுவதற்கு நமக்கு பயன்படுது. ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம். குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறினாவே உடல் எடை நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ பேசிக்காக நிறைய பெண்களுக்கு பார்த்தோம்னா அந்த மெனோபாஸ் அந்த டைமில் இருக்கக்கூடியவங்களுக்கு ரெகுலராக என்ன ஆகுது, வெயிட் கெயின் ஆகிட்டே போகும். ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்தால் வெயிட் கெயின் ஆகிட்டே போகும். சில வகையான சிகிச்சைகள், ஸோ பர்டிகுலராக பார்த்தோம்னா இந்த குழந்தையின்மை பிரச்சனைக்காக சில வருடங்களாக நான் வந்து சிகிச்சையில் இருந்தேன், அதுக்கப்புறம் தான் இப்படி வெயிட் போட்டுருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது சிகிச்சை முறைகள் நம்ம எடுத்தோ இல்லை ஹார்மோன் இம்பேலன்ஸ்னாலேயோ உடல் எடை அதிகரிப்பு ஏற்படலாம். இதில் ஈஸியாக நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? ஸோ நிறைய வந்து ஹெல்த் ட்ரிங்க் இருக்குது, நான் இதெல்லாம் ட்ரை பண்ணுறேன். ஸோ இது எதுவுமே வேண்டாம். சிம்பிளாக கொஞ்சம் காலை நேரத்தில் ஒரு 30 நிமிடங்கள் சில வகையான பயிற்சிகளை நம்ம செய்யணும். சில வகையான பயிற்சிகள் நம்ம காலையில் செய்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் இதை நம்ம குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது ரொம்ப 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 ஹெல்த்தியாக நம்ம வெயிட் லாஸ் பண்ணிடலாம். இது யாரெல்லாம் இந்த ட்ரிங்கை வந்து யாரெல்லாம் குடிக்கலாம்? அதாவது சுகர் இருக்கிறவங்க பயன்படுத்தலாம். உடலில் இரத்த சோகை அனிமியா இருக்கிறவங்க இதை பயன்படுத்தலாம். சரிங்களா? அதற்கு அடுத்தது இரத்த சோகை அனிமியா இருக்கிறவங்க இதை பயன்படுத்தலாம். குடலில் நமக்கு கழிவுகள், மலச்சிக்கல் தொந்தரவு, உடல் உஷ்ணம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க தாராளமாக இதை வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரலாம். சரி, இது என்னங்க அப்படின்னா 2 பொருள், ரொம்ப ஈஸியாக எல்லோருக்கும் தெரிஞ்ச மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்க ஒரு காயகற்ப மூலிகை தான் கருவேப்பிலை. ஸோ இந்த கருவேப்பிலை நல்ல ஒரு 2 கைப்பிடி அளவு நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த கருவேப்பிலை வீட்டிலே இருந்ததுன்னா இன்னும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த 2 கைப்பிடி அளவு எடுத்துக்கிறோம். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரே ஒரு பூண்டு பல் நம்ம இதை வச்சு நல்லா அரைக்கணும். ஸோ இதை வேணும்னா ஒரு 5 மிளகு இதனோட வச்சுக்கலாம். இல்லைங்க எனக்கு அசிடிட்டி இருக்குது, பயமாக இருக்குது, கொஞ்சம் நெஞ்சரிச்சல் வந்துடுமோ அப்படின்னா மிளகு வேண்டாம். ஸோ இது நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ அம்மியில் அரைச்சா இன்னும் நல்லது, மிக்சியில் அரைச்சாலும் ஓகே. பேஸ்ட் மாதிரி ஃபைனாக நம்ம அரைச்சி எடுத்துடணும். ஸோ அரைச்சி எடுத்து இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு கிளாஸ் வாட்டர் 100-150 ml தண்ணீரில் இதை போட்டு நல்லா கலந்துடணும். இது கலந்துட்டு ஒரு சிலருக்கு உடல் சூடு அதிகமாக இருக்கும் இல்லைங்களா? உடல் சூடு இருக்கலாம், இல்லை பைல்ஸ் ஃபிஸ்டுலா பிரச்சனைகள் இருந்ததுன்னா கொஞ்சம் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு மோர், தண்ணீர் அதிகமாக இருக்கணும், மோர் குறைவாக இருக்கணும். ஏன்னா நம்ம கருவேப்பிலையும் குளிர்ச்சி தன்மை வாய்ந்தது, மோரும் சேர்த்து காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கும்போது தலை நீரேற்றம், தலைபாரம் வர வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் ஒரு 5 மிளகு இதனோட வைக்க சொன்னேன். ஸோ அந்த மாதிரி வைத்து டெய்லி காலையில் இது எத்தனை நாட்கள் குடிக்கலாம்? 50லிருந்து 60 நாட்கள் தொடர்ந்து குடிக்கலாம். ஸோ இது குடிக்கும்போதே நம்ம உடலில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் மேஜிக் மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும், நல்லாவே வெயிட் லாஸ் குறையும், கொலஸ்ட்ரால் குறையும், இதய தசைகளுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
ஸோ கார்டியாக் மசில்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு, blood சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, bloodல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் நமக்கு குறையிறதுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ரெகுலராக இதை வந்து நம்ம 50லிருந்து 60 நாட்கள் நம்ம பயன்படுத்தலாம். இப்போ தொடர்ந்து இந்த மாதிரி நம்ம குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ரால் நமக்கு குறைய ஆரம்பிக்குது. ஸோ அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா ரெகுலராக வேறு என்ன பண்ணலாம்? நீர்ச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இதை வந்து ரெகுலராக நம்ம ஃபாலோ பண்ணணும். மலச்சிக்கல் இல்லாமலும் பார்த்துக்கணும். இப்போ கண்டிப்பாக நம்மளுடைய மைண்ட் செட் எல்லாருக்கும் நம்ம என்ன நினைக்கிறோம், ஏதாவது ஒன்று சாப்பிட்ணும், வெயிட் லாஸ் ஆகிட்டா ஓகே. ஆனால் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாமல் கண்டிப்பாக நமக்கு வியர்வை அதிகமாக வரணும். ஸோ ஸ்வெட் ஆனால் தான் உடலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் நமக்கு வெளியேறுது. ஸோ ஸ்வெட் ஆக ஆக உடலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும், கெட்ட கழிவுகள் நமக்கு வெளியில் வர ஆரம்பிக்கும். ஸோ ரெகுலராக இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ இந்த கருவேப்பிலையில் அவ்வளவு சத்துக்கள் இருக்குது. ஸோ தொடர்ந்து இதை ஃபாலோ பண்ணணும். சித்த மருத்துவத்திலும் நிறைய மூலிகை மருந்துகள் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். ஸோ இதுலேயுமே முக்கியமாக பார்த்தோன்னா மூலிகை மருந்துகளில் இந்த சிறுபீலை குடிநீர், இந்த கஷாயம் வந்து ஈவினிங் டைமில் ஒரு வேளையை நம்ம குடித்தாலும் போதும். ஸோ இதனோட பெனிஃபிட்ஸ் என்னென்னா, உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள், ஃபேட்டி லிவர் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அந்த ஃபேட்டி லிவர் சரியாகிறதுக்கும், நமக்கு கிட்னியில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸோ இல்லை அடிக்கடி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்குது, தைராய்டு தொடர்பான பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருக்குமே சிறுபீலை குடிநீர் ரொம்ப சிறந்தது. ஸோ ரெகுலராக இதை வந்து நம்ம பயன்படுத்திட்டு வரும்பொழுதும் உடல் எடை நமக்கு நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த பதிவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.